Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation. அவர்கள் ட்ராவல் பண்ண அந்த ஹெலிகாப்டரை வந்து நம்ம பெல் 212 ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து ஒரு பழைய ரக விமானம். இது வந்து ஒரு 1960 வந்து கனடா வந்து அவங்களுடைய சோல்ஜர்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக உபயோகிக்கப்படுத்தப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர். பொருளாதார தடை அவர்கள் மேலே இருக்கின்ற காரணத்தினால அவங்களால ஏவியேஷனில் நல்லா இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து அவர்களுக்கு அதிநவீன ஹெலிகாப்டரையோ அல்லது ஏவியேஷன் எதையோ அவங்களால வந்து கொடுக்க முடியல, இவங்களால் வாங்க முடியல. அதே போல் இஸ்ரேலும் வந்து அவங்க லோக்கல் மீடியாவுக்கு இந்த விபத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து இஸ்ரேலோ அமெரிக்காவோ இது வரைக்கும் இரங்கல் தெரிவிக்கல. நாங்கள் சம்மந்தப்படலைன்ற ஒரு லோக்கல் ரிப்போர்ட் இருந்தால் கூட இரங்கல் தெரிவிக்கல. என்ன காரணம் சார் அதுக்கு? இதனால் வந்து ஈரானுடைய கை வந்து இன்னைக்கு வந்து வீக் ஆகுமா அப்படின்னு சொன்னால் ஆகாது. ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது வரலாற்றுத்துறை பேராசிரியர் பெர்னார்ட் டி சாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் இடையான போர், இதற்கிடையில் வந்து ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டது, ஈரான் வந்து பதிலுக்கு இஸ்ரேலை தாக்கியது, இப்படி வந்து சர்ச்சைகள் நிறைந்து போயிட்டு இருந்த நிலையில் தற்போது வந்து ஈரான் அதிபர் முகமது ரைசி வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்திருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது இதை நோக்கி இட்டு செல்லும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னது உண்மைதான். வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அது வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அப்புறம் ஈரானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், லெபனானாக இருக்கட்டும் அல்லது ஹமாஸாக இருக்கட்டும், அது ஹெஸ்புல்லாவாக இருக்கட்டும், அது ஹவுதீஸ் ஆஃப் ஏமனாக இருக்கட்டும், இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் பார்க்குறப்ப இன்றைக்கி நடந்த இந்த ஒரு விபத்து, அவருடைய இறப்பு அப்படின்றது வந்து சில சந்தேகங்களை கிளப்பினால் கூட, சில சதி திட்டங்கள் இதில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பினால் கூட, ஆனால் இது வரைக்கும் வந்து இரண்டு நாடுகளுமே ஈரான் வந்து இதுவரைக்கும் வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்றத வந்து அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ரெய்சி அவர் இறந்து விட்டார், அதிபராக அவர் இறந்து விட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர் நேற்று வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அசர்பைஜான் நாட்டுக்கு ஒரு அணையை திறக்கிறதுக்காக தான் போனார். அதுக்கப்புறம் அதை முடித்து விட்டு ஒரு தல்பிரீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வர வேண்டியது இருந்தது. ஆனால் அதற்கு முன்னாடியே இது வந்து கான்வாய் என்று சொல்வார்கள், அதனால் வந்து ஒரு 3 ஹெலிகாப்டர் வந்திருக்கு. அதில் இவருடைய ஹெலிகாப்டர் தான் அந்த மோசமான வானிலையில் பாதிக்கப்பட்டு அதனால் வந்து அது கீழே விழுந்து நொறுங்கி அதில் அவர் இறந்ததை அவர்கள் இன்றைக்கி உறுதி செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த ஒரு அவர்கள் ட்ராவல் பண்ண அந்த ஹெலிகாப்டரை வந்து நம்ம பெல் 212 ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து ஒரு பழைய ரக விமானம். இது வந்து ஒரு 1960 வந்து கனடா வந்து அவங்களுடைய சோல்ஜர்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக உபயோகிக்கப்படுத்தப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர். 1921 சார்? 1960 வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக உபயோகிக்கப்படுத்தப்பட்ட ஹெலிகாப்டர் தான் இந்த B212 அப்படின்னு சொல்லக்கூடிய பெல் 212 என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹெலிகாப்டர். இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய ஹெலிகாப்டர். இதுக்கெல்லாம் வந்து புது ஃப்ரேம், அதை பார்த்தா வந்து பழசாக இருக்காது, ஏன்னா அதுக்கு மேலே வந்து எல்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து அதனுடைய பிரச்சனை என்னன்னா அதுக்கு வேண்டிய பார்ட்ஸ் வந்து கிடைக்காது. அதனால் அந்த பார்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சரியான இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்துக்குரிய அந்த ஒரு பார்ட்ஸ் கிடைக்காதனால, அந்த புது ஃப்ரேமில் பழைய பார்ட்ஸ் கிடைக்காதனால இது எல்லாமே வந்து கொஞ்சம் இது வந்து பாதுகாப்பு தன்மை வந்து குறைவாக இருக்கக்கூடியவைகள் இவை. இருந்தாலும் வந்து போக்குவரத்திற்காக இதை வந்து அவங்க வைத்துக்கொண்டு தான் அவர்கள் இருந்தார்கள். இதற்கு ஏன் ஈரான் வந்து அவங்களுடைய ஏவியேஷனை வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிக்கு உயர்த்தலை அப்படின்னா அவங்க மேலே சாங்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. பொருளாதார தடை அவர்கள் மேலே இருக்கின்ற காரணத்தினால அவங்களால ஏவியேஷனில் நல்லா இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து அவர்களுக்கு அதிநவீன ஹெலிகாப்டரையோ அல்லது ஏவியேஷன் எதையோ அவங்களால வந்து கொடுக்க முடியல, இவங்களால் வாங்க முடியல. ரெண்டுமே வந்து இருந்த காரணத்தினால இந்த ஒரு பழைய ஒரு ஹெலிகாப்டரில் அவர் ட்ராவல் பண்ணதுனால, பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்காத ஒரு இதனால், மோசமான சீதோஷ்ண வானிலை காரணமாக இந்த ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் வந்து ஈரான் வந்து இதை வந்து ஒரு சதி திட்டம் என்று அவர்கள் குறிப்பிடவில்லை. அதே போல் இஸ்ரேலும் வந்து அவங்க லோக்கல் மீடியாவுக்கு இந்த விபத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே இதுவரைக்கும் வந்து இந்த ஒரு சதி திட்டமோ அல்லது இது ஒரு கான்ஸ்பிரசி தியரிக்குள்ளே இது வராதனால இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு. அதில் அவர் வந்து அதிபர் இறந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து அந்த ஃபாரின் மினிஸ்டரும் இன்றைக்கி இறந்திருக்கிறார் என்பது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஓகே, அதிபர் ஃபாரின் மினிஸ்டர் உட்பட 9 பேர் இறந்திருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் இப்போ ஈரான் வந்து ஒரு செல்வளம் மிக்க நாடு, எண்ணெய் வளம் மிக்க நாடு. அப்படி இருந்துமே அமெரிக்கா சாங்ஷன் பண்ணால் கூட மற்ற நாடுகள் உதவியோடு ஒரு நல்ல கட்டமைப்பை, ஒரு நல்ல ஒரு அதிபர் பயணிக்கிறதுக்கு ஒரு நல்ல விமானம் கூட வாங்க முடியாத சொல்கிறா சார் இருக்கு. அப்படி பார்க்குறத விட இது வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல விமானத்தில் கட்டாயமாக செல்வார்கள். இது வந்து அவங்க வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு இது வந்து ஒரு பெரிய அளவில் அவங்க வந்து இந்த ஒரு இதை வந்து எதிர்பார்க்கல. ஓகே, பிரசிடென்ட் போகிறாரு, ஒரு டேம் இனாக்ரேட் பண்ணுறாரு, திருப்பி இன்னொரு மீட்டிங்கு தால்பிஸ்க்கு வராரு, அப்படி தான் அவங்க வச்சுருந்தாங்களே ஒழிய இன்றைக்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட் சேஞ்சுன்றது தான் இன்றைக்கி வந்து ட்ரமேட்டிக்காக மாறி இருக்குது. ஏன்னா நம்மளை சமீபத்தில் நம்ம பார்த்த மாதிரி யுஏஇயில் வெள்ளம், இதில் சவுதியில் மழை புயல், இந்த மாதிரிலாம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு இன்றைக்கி மிடில் ஈஸ்ட்டில் வந்து இன்றைக்கி வந்து வானிலை மாறி இருக்குது. இன்றைக்கி கிளைமேட் சேஞ்ச் இருக்கிற காரணத்தினால இது வந்து எதிர்பார்க்காத ஒன்று. அந்த விதத்தில் தான் இது வந்து ஒரு இயற்கையான ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றதான். இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து இஸ்ரேலோ அமெரிக்காவோ இது வரைக்கும் இரங்கல் தெரிவிக்கல. நாங்கள் சம்மந்தப்படலைன்ற ஒரு லோக்கல் ரிப்போர்ட் இருந்தால் கூட இரங்கல் தெரிவிக்கல. என்ன காரணம் சார் அதுக்கு? இதுக்கு வந்து நம்ம அந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற இந்த போர் தான், அக்டோபர் மாதத்துலேருந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த போர். இந்த போரில் வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி வந்து இதை எல்லாருமே இதை கண்டித்தாலும் கூட மிக அதிகமாக இதுக்கு வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கி வந்து ஈரானும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சிரியா இந்த நாடுகள் இருக்கின்றன. அவங்க வந்து ஈரான் வந்து ஹெஸ்புல்லாவை வந்து அவர்கள் மூலமாக தான் இவர்கள் ஹமாஸ் மீது தொடுத்திருக்கின்ற தாக்குதலை கொஞ்சமாவது வந்து ஒரு ரிட்டாலியேட் பண்ண முடியுதுன்னு சொன்னால், திருப்பி கொடுக்க முடியுதுன்னு சொன்னால் அதன் மூலயமாக தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விதத்தில் ஹமாஸாக இருக்கட்டும், ஹெஸ்புல்லாவாக இருக்கட்டும், அல்லது வந்து ஹவுதீஸ் வந்து ஏமனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ஈரானால் இன்றைக்கி வந்து சப்போர்ட் பண்ணப்படுறவங்க. அதனால் வந்து இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ஒரு மிகப்பெரிய எதிரியாக இன்றைக்கி பார்க்குறது அப்படின்றது வந்து ஈரான் தான். ஏன்னா அவங்க வந்து சிரியாவில் வந்து அந்த கோலன் ஹைட்ஸ் அப்படின்றவங்க அவங்க இதுக்கு முன்னாடி போர்லேயே அவங்க அதை கைப்பற்றிட்டாங்க. அதனால் சிரியா மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கோலன் ஹைட்ஸ்லேருந்து தான் இன்றைக்கி அவங்களும் எல்லா தாக்குதல்களையும் இன்றைக்கி மேற்கொண்டிருக்கிறார். ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு எப்படி சிரியாவில் டமாஸ்கஸ் அந்த அவருடைய தலைநகரில் வந்து எப்படி ஈரானினுடைய மிகப்பெரிய ஒரு அதிகாரி அவர் ஜஹீதி அப்படின்ற சொல்லக்கூடிய பிரிகேடியர் அவரை வந்து கொல்லப்பட்டார். அவங்களுடைய தூதரகம் அங்கே தாக்கப்பட்டது. அதற்கு பதிலடியாக தான் வந்து ட்ரோன்ஸை வந்து அவங்க அனுப்பிச்சாங்க, மிசைல்ஸ் அனுப்பிச்சாங்க ஈரான். அது எல்லாமும் இவங்க அதனால் இங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இன்றைக்கி உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வந்து இந்த நாடுகள் வந்து அமெரிக்கா வந்து ஈரானை வந்து ஒரு எதிரான நாடாகவும் ஒரு நட்பு நாடாக அது பார்க்கவில்லை. அதே போல் வந்து இஸ்ரேல் எப்போதுமே சொல்லி கொண்டிருக்கின்றது எங்களுக்கு பயங்கர எதிரியாக இருக்கக்கூடிய நாடு ஈரான் என்று. அதனால்தான் அவர்கள் 2 பேரும் இதை பற்றி ஓப்பனாக பேசவில்லை. இருந்தாலும் இதில் வந்து எந்த விதமான சதித்திட்டமும் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத காரணத்தினால அவங்களும் இதுக்கு எந்த விதமான பதிலிருப்புகளும் இதுவரை கொடுக்கவில்லை. ஓகே, இப்போ ஏற்கனவே வந்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையான போரில் வந்து ஹமாஸ் தரப்பு தான் வந்து பயங்கரமாக வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. பலஸ்தீன மக்கள் வந்து பயங்கரமாக கொல்லப்பட்டு இருக்காங்க. நாள்தோறும் சாவு எண்ணிக்கை வந்து அங்கே அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த நிலையில் வந்து ஈரான் அதிபரோட மரணம் வந்து மேலும் வந்து இந்த ஹமாஸ் தரப்பை வந்து பலவீனப்படுத்துமா? இந்த போர் வந்து எதை நோக்கி செல்லும் சார்? அதாவது இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த போர் இதுக்கு வந்து ஹமாஸ் மேலே இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல், அதற்கு வந்து இன்றைக்கி உலகளவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்ப்பு. சமீபத்தில் நம்ம வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் மிக மிக எல்லா நாடுகளையும், அமெரிக்காவில் மட்டும் இல்லை மற்ற நாடுகளையும் பல்கலைக்கழக மாணவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விதம், எதிர்ப்பு தெரிவித்து கொண்டே இருக்கக்கூடிய விதம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து இந்த போர் வந்து கட்டாயமாக வந்து மக்களின் எதிர்ப்பை வந்து இஸ்ரேலுக்கு மக்களின் எதிர்ப்பை வந்து மிக மிக தெளிவாக இன்றைக்கி வந்து உண்டாக்கியிருக்கின்றது. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதனால் வந்து ஈரானுடைய கை வந்து இன்றைக்கி வந்து வீக் ஆகுமா அப்படின்னு சொன்னால் ஆவார். ஏன்னா இது வந்து ஒரு பிரசிடெண்ட் அப்படின்றவர் வந்து அவர் வந்து ஒரு காலகட்டத்திற்காக எலெக்ட் பண்ணப்படுறாரு. இந்த இதில் நம்ம பார்த்தோன்னு சொன்னோம்னா நம்முடைய ரெய்சி வந்து ஒரு 2021 ஆண்டு தான் அவர் வந்து எலெக்ட் பண்ணப்படுறார். இப்போ ஒரு டேர்ம் முடித்து இன்னொரு டேர்ம்
ஒரு 4 ஆண்டுகள் டேர்மாங்க. 4 + 4 8 ஆண்டுகள் இருக்கலாம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து ஒரு 5 பேர் வந்து ஒரு 8 ஆண்டுகள் அங்கே வந்து அவங்க வச்சுருந்துருக்காங்க. இருந்தாலும் ஈரானை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா டெசிஷன்ஸும் இந்த சுப்ரீம் லீடர் என்று சொல்லக்கூடிய ஆயத்துல்லா கமேனி அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் வந்து அந்த விதத்தில் வந்து இந்த போர் வந்து எந்த விதத்துலேயும் வந்து இவங்களுக்கு ஈரானுக்கு பாதகமாகவோ ஈரானுடைய பவர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும்படியாகவோ இருக்கவே இருக்காது. ஹமாஸ் இயக்கத்திற்கான ஈரானின் ஆதரவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதிகமாகவே தான் இருக்குமே ஒழிய எந்த விதத்திலும் குறையாது. ஓகே. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் வந்து பலரும் அதில் சம்மந்தப்படுத்த காரணம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே அமெரிக்கா வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்கு. இஸ்ரேலும் வந்து ஈரானை வந்து எதிரி நாடாக பார்க்குது. இப்போ சமீபத்தில் கூட வந்து ஈரானில் வந்து நம்ம சபாகர் துறைமுகத்தோட கான்ட்ராக்ட் போட்டப்போ அமெரிக்கா நம்மளை வந்து எச்சிருந்தது, ஈரானோட யார் வந்து வர்த்தக உறவை வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கும் பொருளாதார தடை விதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரியான பல்வேறு கோணங்களில் பார்க்கப்படுது. அவர் வந்து ரைசி வந்து சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆதரவாக இருந்தவர், அமெரிக்கா எதிராக இருந்தவர் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி கவனிக்கிறீங்க சார் நீங்கள்? இல்லை தான், இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்கல்ல, ஒரு மாதிரி வந்து இந்த தாக்குதலுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய நாடுகளாக தான் இன்றைக்கி வந்து சிரியாவோ அல்லது ஈரானோ, இவர்களுக்கு 2 பேருக்கும் பக்கபலமாக இருக்கிறவர்கள் வந்து இன்றைக்கி ரஷ்யாவும் சைனாவும் இன்றைக்கி உடனடியாக அவருடைய இதை தெரிவித்தது மட்டுமல்ல, துருக்கி நாடு, டர்க்கி, ஜார்டன், அதுக்கப்புறம் வந்து இவங்க ரஷ்யா, இவங்க எல்லாருமே வந்து உடனே அவங்களுடைய ஹெலிகாப்டர்ஸ் அனுப்பிச்சு, அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் அனுப்பிச்சு, இது விபத்து நடந்த இடம், இதற்கான காரணங்கள், இதனுடைய உடல் மீட்டெடுக்கப்படுறது, இது எல்லாத்தையும் பற்றி அவர்கள் வந்து, அதனால் வந்து இன்றைக்கி வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பக்கம் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்தால் கூட இன்றைக்கி வந்து கட்டாயமாக ஈரானுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வந்து இந்த நாடுகள் எல்லா இடத்துலேருந்தும் வருது. நீங்கள் குறிப்பிட்டபடி இன்றைக்கி இந்தியா வந்து சபாகர் இன்றைக்கி வந்து அந்த போர்ட்டை வந்து 10 ஆண்டுக்கு வந்து இன்றைக்கி எதுக்கு எடுத்திருக்காங்க, அதை மேம்படுத்துவதற்கான எடுத்திருக்காங்க. அந்த விதத்தில் வந்து அதை வந்து அமெரிக்கா வந்து மறைமுகமாக சாங்ஷன்ஸ் உங்கள் மேலேயும் பொருளாதார தடை இருக்கும், நம்ம அதை பற்றி கவலைப்படல. நம்முடைய வெளியுறவு துறை அமைச்சரும் அதை தான் சொல்லியிருந்தார். இதை வந்து அவங்க இன்னும் வந்து சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஏற்கனவே கூட அவங்க சொல்லியிருந்தது வந்து இந்த துறைமுகம் வந்து மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதை எல்லாரும் சொன்னது தான் நம்ம இப்போ செய்கிறோம் அப்படின்றத அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, ஒரு மதிப்பு என்பது எல்லாமே இன்றைக்கி வந்து உயர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி ஈரான் வந்து தனிப்பட்டு விடவில்லை. இது வந்து அந்த நாட்டில் ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட, அந்த நாட்டுக்கான ஏற்பட்ட ஒரு துயரம், இது வந்து ஒரு இழப்பு என்பதை தான் பார்க்க வேண்டுமே தவிர, இது வந்து எந்த விதத்துலையும் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜியோபொலிட்டிக்கல், அங்கே இருக்கக்கூடிய வந்து ஒரு இதை வந்து இன்றைக்கி பாதிக்கிற அளவுக்கு இந்த ஒரு விபத்து, அந்த விபத்தில் இறந்த அதிபரின் மரணம் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த போர்ட் நம்ம குத்தகைக்கு எடுத்ததுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. ஒருவேளை இதில் அமெரிக்காவோட இன்வால்மெண்ட்டோ இல்லை வேறு நாடுகளோட இன்வால்மெண்ட்டோ இஸ்ரேலோட இன்வால்மெண்ட்டோ இருக்குன்னு தெரிய வந்தால் அது எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்? என்ன, இந்த தாக்குதல்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கும் அதுக்கு பதிலடி கொடுப்பதும் இன்னும் இன்றைக்கி அதிகமாகிறதுக்குமான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஆனால் இப்போது ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே நாம் பார்த்தோம், இஸ்ரேலிலேயே வந்து மிக அதிகமான பேர் வந்து இன்றைக்கி நெத்தானியாவுக்கு வந்து எதிராக பெரிய ஒரு இதை இன்றைக்கி வந்து ஆகி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி ஒரு எதிர்ப்பே இன்றைக்கி வந்து கிளம்பி கொண்டிருக்கின்றது. அந்த விதத்தில் வந்து இந்த போர் வந்து ஒரு பக்கம் அதை பார்க்க வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் தான் இருக்கக்கூடிய நாடுகள், சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், அவர்களுடைய இது இன்றைக்கி எல்லாருடைய இதுவுமே வந்து இன்றைக்கி ஹமாஸுக்கும் இன்றைக்கி இவங்களுக்கும் சப்போர்ட்டிவாக தான் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் வந்து அமெரிக்காவுமே இஸ்ரேலை இன்றைக்கி வந்து எச்சரித்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளோ எச்சரித்தும் இஸ்ரேல் இல்லை அப்படின்றப்ப அவங்க வந்து கட்டாயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய எதிர்ப்பையும் எல்லா நாடுகளுடைய நல் மதிப்பையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வெகு விரைவில் உருவாகிவிடும் என்பது தான் உண்மை. ரைசி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு எதிராக இருந்தாலும் அல்லது அச்சுறுத்தலாக இருந்தார் இப்படி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா வந்து அயல்நாட்டு உறவு அப்படின்னு சொல்கிறப்ப அமெரிக்கா வந்து, ஏன்னா ஒபாமா இருந்தப்போ அவங்க வந்து ஈரானோட வந்து நெருங்கிய தொடர்போடு தான் இருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தானே ஒபாமா போட்ட அந்த நியூக்ளியர் டீலை வந்து இவங்களோட வந்து ஈரானோட போட்டதை வந்து அவர் தான் வந்து திரும்ப பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஈரானை வந்து திருப்பியும் வந்து ஒரு எதிரி நாடாக அறிவித்தார். அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி வந்து திரும்பவும் வந்து, ஏன்னா அமெரிக்காலையும் இந்த வருஷம் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது, அதனால் வந்து அமெரிக்கானுடைய ஃபாரின் பாலிசி கூட இன்றைக்கி வந்து
அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதாக இன்றைக்கி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எனவே ஜோ பைடனும் இவரும் தான் நிற்க போகிறாங்க. அதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி வந்து இருக்கின்றன. அந்த விதத்தில் வந்து இது ரெய்சியை வந்து நம்ம தனிப்பட்ட விதத்தில் பார்க்க முடியாது. ஈரானை அமெரிக்கா வந்து பல விதத்தில் வந்து எதிர்க்கின்றது. அதுவும் ஏன் எதிர்க்கின்றார்கள் அப்படின்றால் அவர்கள் இஸ்ரேலை தாக்குறாங்க அப்படின்றதுனால இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்பதுதான் அவருடைய கூற்று. மற்றபடி வந்து இன்றைக்கி அமெரிக்கா இவங்க கூட ஒன்றாக வருவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைக்கி இருக்கின்றன ஈரானோட. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒபாமாவுடைய ட்ரீட் இருந்துச்சே. ஓகே, இதுதானே இவர் தானே எடுத்தார், ட்ரம்ப். ஆமாம், ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் தான் அதை விட்ரா பண்ணார். நம்ம பொதுவாக சாங்ஷன் சொல்கிறோம். யூஎஸோட சாங்ஷன் அல்லது இந்த பொருளாதார தடைன்றது மற்ற நாடுகளை எப்படி பாதிக்குது, எதன் அடிப்படையில் அந்த பொருளாதார தடையை விதிக்கிறாங்க சார்? அதாவது வந்து இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அப்படின்றது வந்து பொருளாதார தடை அப்படின்றது வந்து எப்படின்னா, அந்த நாட்டிலிருந்து எந்த பொருட்களையும் வாங்கக்கூடாது, அந்த நாட்டுக்கு எந்த பொருட்களையும் நம்ம விற்கக்கூடாது. அதுதான் பொருளாதார தடை. இந்த ஒரு பொருளாதார தடையை வந்து ஒரு பெரிய நாடு கொண்டு வரும்போது அந்த நாட்டை வந்து அது வந்து அந்த நாடு மட்டும் இல்லை, அந்த நாட்டை சப்போர்ட் பண்ணுற மற்ற நாடுகளும் அந்த சாங்ஷன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவோட நட்பு நாடுகளும் அப்படி இருக்கிறப்ப ஒரு நாடு மட்டும் இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி அதிகமாக பொருட்களை இன்றைக்கி தயாரிக்கக்கூடிய விற்கக்கூடிய அதுலேயும் பொருட்கள்லேயே வேறு வேறு விதமான பொருட்கள் இருக்குல்ல, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, காய்கறி பழம் விளைச்சி அதை அனுப்புகிற நாடுகள் இருக்கின்றன, தொழில்நுட்பங்களை கொடுக்கின்ற நாடுகள் இருக்குது. அந்த தொழில்நுட்பங்களை கொடுக்கின்ற நாடுகள்லாம் அமெரிக்கா போன்ற நாடுகள் முக்கியமான நாடுகள். ஏன்னா இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இன்றைக்கி ஏவியேஷனாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய இது வந்து மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அந்த பொருளாதார தடை வந்து பாதிப்பை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த விதத்தில் தான் நாடுகள் வந்து இந்த பொருளாதார தடையினால் வந்து எப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்ததோ அப்பயும் இவங்க சொன்னாங்க எக்கனாமிக் சாங்ஷன். எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸும் நாங்கள் வந்து ரஷ்யாவோட நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லோரும் நாங்கள் வந்து ஒரு எக்கனாமிக் சாங்ஷன் பொருளாதார தடை நாங்கள் விதிக்கிறோம். அப்படின்னா என்ன, அமெரிக்கா தான் ரஷ்யா தான் அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆயில் கொடுத்துருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு ஆயில் கிடைக்காதனால தான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் அவங்களுக்கு என்ன குளிர் சமயம், அந்த சமயத்தில் ரொம்ப பாதிப்புகள் ஏற்பட்டது. அதனால தான் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதனால் வந்து இந்த பொருளாதார தடைன்றது அதுதான் பொருளாதார தடை. ஓகே, கச்சா எண்ணெயோட விலை வந்து இதன் காரணமாக உயரும். ரைசியோட மரணத்துக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்ற மாதிரி அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி ஆகவே ஆகாது. ஓகே, இதோட ஒன்று போட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது ஈரானுடைய ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் ரைசி இறந்ததுனால இப்போ ஏற்பட்டதில் வந்து அவருடைய வைஸ் பிரசிடெண்ட் மொக்தார் வந்து இப்போ இதாக இருக்கார். வைஸ் பிரசிடெண்ட் 1 அப்படின்றவர் வந்து இப்போ பிரசிடெண்ட்டாக அவர் ஆகுறாரு. அவரும் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் அதுக்கப்புறம் ஸ்பீக்கரும் அவங்க 3 பேரும் சேர்ந்து 50 நாட்களுக்குள்ளே அந்த நாட்டை வந்து ஒரு புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்காக அவர்கள் தயாரிக்க வேண்டும். அப்படி தயாரித்து அவர்கள் வந்து எல்லோரையும் பிரசிடெண்ட் அங்கே வந்து எப்போதுமே டைரக்ட்லி எலெக்டட், எப்படி அமெரிக்காவில் மற்ற நாடுகளில் ஃப்ரான்ஸ்லலாம் எப்படி வந்து டைரெக்டாக எலெக்ட் பண்ணுறாங்களோ பிரசிடெண்ட்டை, அந்த மாதிரி ஈரானில் வந்து டைரெக்டாக எலெக்ட் பண்ணப்படுறவர் அவர். அதனால் வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து ரெய்சிலாம் வந்து டைரெக்டாக மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்டவங்க. அதனால் வந்து அவங்க வந்து இன்றைக்கி இந்த 50 நாட்களில் வந்து அவங்க வந்து கேட்பாங்க யார் யாரெல்லாம் வந்து அதிபர் தேர்ந்தெடுக்க விரும்புகிறீங்கன்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு இப்போ இதுன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து அந்த சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமீனி இருக்கார். அவருக்கு கீழே வந்து இன்றைக்கி வந்து நேஷ்னல் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, கார்டியன் கவுன்சில் அப்படின்னு இருக்காங்க. கார்டியன் கவுன்சில், பாதுகாப்பு கவுன்சில். அந்த பாதுகாப்பு கவுன்சில் வந்து ஒரு 12 பேர் வந்து இங்கே யார் யார் வந்து எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்களோ அவங்களுடைய பெயர்களை எல்லாத்தையும் வந்து அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க யார் நிற்கலான்னு முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தான் நிற்க முடியும். இதற்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 அதிபர் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 297 பேர் போல் இப்போ நாங்கள் அதிபருக்கு நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்தது 4 பேர் தான். ஓகே, அதனால் வந்து இந்த கார்டியன் கவுன்சில் அப்படின்றது தான் வந்து அவருடைய சுப்ரீம் லீடருக்கு அவருக்கு கீழே இமீடியட்டாக அவங்க தான் நேம்ஸை வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறது. அதை பண்ணி அவங்க எவ்வளோ பேர் நிற்கலான்னு சொல்கிறாங்களோ அந்த 4 பேருக்கு தான் இருக்கிற மக்கள் எல்லாருமே 18 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருமே அங்கே வந்து ஓட்டளிக்கலாம், அப்படி ஓட்டளிப்பார்கள். ஆனால் இன்றைக்கி ஈரானில் வந்து ரெய்சிக்குமே இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அயல்நாட்டு கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்த போர் வந்துடுச்சு. இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மேலே தொடுக்கக்கூடிய அது ஒன்று வந்துடுச்சு. அதே போல் உள்நாட்டில் 2022லேருந்து பெண்கள் வந்து இந்த ஹிஜாபை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களுடைய எழுச்சின்றது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக ஈரானில் வந்துடுச்சு.
அதனால் நிறைய பேர் இன்றைக்கி ஜெயிலில் போட்டு வச்சு அவங்கள கொடுமைப்படுத்துறதெல்லாம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுவும் இருக்குது. அதனால் அங்கே வந்து ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கின்றது. கடந்த ரெய்சி வந்தப்போ அவருக்கு ஓட்டு போட்டவங்களுடைய எண்ணிக்கையே வந்து 49% தான். அந்த 49ல் அது 69% அவர் பெற்றார், அதிகமாக பெற்றார். பட் இருந்தாலும் ஓட்டு போடக்கூடிய, ஏன்னா இந்த ப்ரொக்ரெசிவ் என்று சொல்லக்கூடிய முற்போக்கு சிந்தனை உடையவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அங்கே வந்து வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால அந்த நாடு வந்து டெமோக்ரஸி தான். இருந்தாலும் வந்து தியோக்ரட்டிக் டெமோக்ரஸின்னுவாங்க, மதத்தின் பெயரால் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகம். அதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதில் தான் இன்னும் ஒரு 50 நாட்களில் இன்னொரு புது பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கப்படுவார். சாதாரணமாக பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படுறவர் அங்கே 2 டேர்ம் இருக்கலாம். அதனால் வந்து இவருமே இப்போ இருக்கிற சுப்ரீம் லீடர் இருக்காரே நம்ம அயத்துல்லா கொமேனியுமே 8 ஆண்டுகள் அதிபராக இருந்தவர். அதுக்கப்புறம் தான் அயத்துல்லா கொமேனி 79 ஈரானியன் ரெவல்யூஷனில் தான் அவர் வரார். ஷா ஆஃப் ஈரானை வந்து டீப்போசிங் த ஷா ஆஃப் ஈரான்வான், பக்லவி என்று சொல்லக்கூடிய அந்த அமெரிக்காவை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஷா ஆஃப் ஈரான் வந்து 1979ஆம் ஆண்டு தூக்கி எறியப்படுகிறார். அப்போ 80 வந்து அயத்துல்லா கொமேனி வரார். இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படின்றத அவர் உருவாக்குறார். அவர் வந்து 79லேருந்து 89 வரைக்கும் சுப்ரீம் லீடராக இருக்கார். ஏன்னா இறக்குற வரைக்கும் அவர் தான் தலைவர். அப்போ 89ஆம் ஆண்டு இவர் வரார், ஓகே, கமேனி வரார். அவர் வந்து இன்றைக்கு வரைக்கும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தான் இப்போ சுப்ரீம் லீடராக இருக்கிறார். இன்னும் வயசாவது, நிறைய மாற்றங்கள் வரல, எதிர்ப்புகள் நாட்டில் உள்ள நிறைய இருக்கின்றன. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு புதிய பிரசிடென்ட் இப்போ வருவார். ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் மையப்புள்ளி இஸ்ரேல் ஹமாஸ் போர். அது இப்போ எதை நோக்கி போயிட்டுருக்கு சார்? விடிவு எப்போது, தீர்வு எப்போது? இதற்கு எல்லா நாடுகளுமே எதிர்ப்பை தெரிவித்து விட்டன. சாதாரண மக்கள் மிக அதிகமாக அவருடைய எதிர்ப்பை தெரிவித்து விட்டார்கள். சமீபத்தில் எல்லா பல்கலைக்கழகங்களிலும், ஏன்னா வந்து வியட்நாம் வார் நடந்தப்போ தான் வந்து அமெரிக்காவில் 60களில் தான் முதல்ல அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் வந்து திஸ் இஸ் அன் அன்டெக்ளர்டு வார், இது வந்து அறிவிக்கப்படாத ஒரு போர், இதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் அவங்க வெளியே வந்தாங்க. அந்த போர் தான் கடைசியில் 68ல் வந்து முடிவடைந்து அமெரிக்காவுக்கு தோற்றுப்போயின ஒரு நாடாக, ஒரு சிறிய நாடு முன்னாடி தோற்றுப்போகக்கூடிய ஒரு பெரிய நாடாக அமெரிக்கா இருந்தது. அந்த ஒரு பாடத்தை தான் இப்போது திருப்பி இவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். என்றைக்கு வந்து மாணவர்கள் வெளியில் வந்து போராடுறாங்களோ அப்பயே அது வந்து ஒரு அந்த போர் வந்து ஒரு அன்ஜஸ்ட் போர், இது வந்து ஒரு நீதியான ஒரு போரே இது கிடையாது, நியாயமற்ற ஒரு போர் என்பதை எல்லா மாணவர்களும், இது வந்து அமெரிக்காவில் பல்கலைக்கழகங்களில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா நாட்டு பல்கலைக்கழகங்களையுமே இன்றைக்கி இந்த போர் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு எதிர்ப்பை இன்றைக்கி வந்து சம்பாதித்திருக்கின்றது. ஏன்னா சாதாரண மக்கள், குழந்தைகள் கொன்று குவிக்கப்படுவது 33,000 இன்றைக்கி தாண்டி இருக்கின்றது. அந்த விதத்தில் இன்றைக்கி யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு போராக இது இருக்கிறனால இதை கட்டாயமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகள் தானே எல்லாரும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அரபு நாடுகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. இது வெகு விரைவில் முடிய வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பம். நடக்கணும். பாலஸ்தீனம் வந்து ஐநாவோட உறுப்பு நாடாகிறதுக்கு அதிகப்படியான ஓட்டுகள் கிடைச்சிருக்கு. ஸோ அது ஒருவேளை அங்கீகரிக்கப்பட்டால் இதற்கான ஒரு தீர்வு எப்பொழுதுமே அந்த பலஸ்தீனத்துக்கு யுஎனில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெசல்யூஷன்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல சப்போர்ட் இருக்கும். பலஸ்தீனத்துக்கு வந்து யுனைடெட் நேஷன்ஸில் வந்து அதிகமான சப்போர்ட் உள்ள ஒரு நாடு வந்து பலஸ்தீன். ஸோ அமைய பெற்றால் அது சரியாயிடுச்சுன்னா ஓகே. நன்றி சார், உங்களோட நேரத்தை கொண்டு போய் கரெக்டாக. Periyar Maniam Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.